கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இரண்டாம் கட்டமாக கூடுதல் பயனாளிகளுக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது. இதன் இரண்டாம் கட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 12ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்காக முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,13,00,000 மகளிர் பயனடைந்து வருகிறார்கள். அவர்களது வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு வரும் 12ஆம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்பட உள்ளது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விழாவில் அரசின் திட்டங்களால் பலனடைந்த பெண்கள் பங்கேற்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட சுமார் 9.5 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் 5 பேரை கைது செய்துள்ளார்கள். துபாயிலிருந்து வந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் வெளியேறிய நிலையில் இறுதியாக விமான சிப்பந்திகளும் இறங்கினார்கள். அப்போது ஆண் சிப்பந்திகள் 2 மீது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து சுங்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களை சோதனையிட்டார்கள். அப்போது சிறிய பார்சல்கள் மூலம் இடுப்பு மார்பு பகுதிகளில் தங்க பேஸ்டை மறைத்து வைத்து கடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து இருவரிடமிருந்தும் 11.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 கிலோ 460 கிராம் 24 கேரட் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கடத்தல் தங்கத்தை வாங்குவதற்காக ஹோட்டலில் தங்கியிருந்த 3 பேரை அதிகாரிகள் கைது செய்தார்கள். பிடிப்பட்ட 5 பேரும் சுங்கத்துறை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளார்கள். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 18ஆம் தேதி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தற்போது மழை பெய்யாததால் அணையிலிருந்து நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 19 நாட்களுக்கு பிறகு காவிரி டெல்டா பாசனத்திற்காக கடந்த 8ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. மழை குறைந்ததால் அணையிலிருந்து 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 6000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 96,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,030 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து புதிய பாய்ச்சல் கண்டுள்ளது. இதனால் சந்தையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 207 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற மார்வலஸ் மார்கழி திருவிழாவில் இசை, நடனம், பாடல், திரைப்பிரபலங்கள் ராம்பாக்கில் பங்கேற்று அசத்தினர். அப்போது நடிகை ஸ்னேகா, பாடகர்கள் நித்யஸ்ரீ மகாதேவன், சைந்தவி, புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா, குச்சிப்புடி சைலஜா, கவிதா ராமு, சிவாங்கி கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ராம்பாக்கில் அசத்தினர். எங்களுக்கு ஸ்னேகாலயா பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு ஸ்னேகாலயாவை ட்ரீட் பண்ணிட்டு நடக்கிறது பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இட் வாஸ் a beautiful evening today. கர்நாடக இசை பிரபலங்களின் பாட்டு திறமை, இசை திறமை, நாட்டிய திறமை ஆகியவற்றை மட்டுமே பார்த்து பழகிப்போன ரசிகர்களுக்கு அவர்களின் ராம்பாக் நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 5 டன் தேக்கு மரக்கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மருதம்புத்தூர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் தேக்கு மரக்கட்டைகள் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட வனத்துறையினர் 10 அடி நீளம் கொண்ட 5 டன் எடையுள்ள தேக்கு மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். தோட்டத்தின் உரிமையாளர் விஜயன் மீது வழக்கு பதிவு செய்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 750 ரூபாய் மதிப்புள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் தீபாவளி, பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு 750 ரூபாய் மதிப்புள்ள பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி முதல் வாரத்தில் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். 15 தினங்களுக்குள் பொங்கலுக்கு முன்பாகவே வழங்கப்படும் அந்த பொங்கலுக்கான தொகுப்புகள். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய், சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை அருகே நீர்வரத்து அதிகரிப்பால் மாரநாடு கண்மாய் நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. இந்த கண்மாயால் வெள்ளிக்குறிச்சி, கச்சநத்தம், விளத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன. இந்த நிலையில் வைகை அணையிலிருந்து கடந்த நவம்பர் 2 முதல் 6ஆம் தேதி வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் மாரநாடு கண்மாய் பாசனத்திற்காக லாடனேந்தலில் கட்டப்பட்ட தடுப்பணை மூலம் தொடர்ச்சியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கண்மாய் கடல் போல காட்சியளிக்கிறது. 18 கிராமத்துக்கு மேல இந்த கம்மாயை நம்பி பரப்பளவு இருக்கு. இந்த கம்மாயை நம்பி தான் அவங்க விவசாயம் பண்றாங்க. இந்த வட்டம் நல்லா தண்ணி வந்து முக்கால்வாசி கம்மா நிறைஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கு. எல்லா விவசாயமும் நல்ல செழிப்பா இருக்கு. இதனிடையே கண்மாய் நிரம்பியுள்ளதால் விவசாயிகளும் உற்சாகமாக நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்துள்ள தூணை மாநில தொல்லியல் துறை குழுவினர் ஆய்வு செய்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி மற்றும் இந்துத்துவ அமைப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான அரசின் மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மலை மீது அமைந்துள்ள தூண் தீப தூணா அல்லது நில அளவை தூணா என இருவேறு கருத்துகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் தமிழக தொல்லியல் துறை இணை இயக்குநர் யதீஷ்குமார் தலைமையிலான குழுவினர் திருப்பரங்குன்றம் மலை மீது இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தூண் அமைந்துள்ள இடம், தூணின் வைக்கப்பட்ட காலம், தூண் குறித்த தகவல்கள் உள்ளிட்டவை குறித்து சுமார் 3 மணி நேரம் ஆய்வு செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் அறிக்கை தயாரித்து மாவட்ட ஆட்சியரிடம் தொல்லியல் துறையினர் சமர்ப்பிக்க உள்ளனர். அடுத்த ஆண்டு பேரவைத் தேர்தலையொட்டி திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பரப்புரையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் செயல்பட வைக்கவும் வாக்குச்சாவடிகளை பலப்படுத்தும் நோக்கிலும் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமது வாக்குச்சாவடியிலிருந்து இந்த பரப்புரையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையொட்டி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அவர், எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன என்று குறிப்பிட்டார். மேலும் டெல்லி பாதுஷா என்ற நினைப்போடு தமிழ்நாட்டுக்கு வர நினைத்தால் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவின் கருப்பு சிவப்பு படை தக்க பாடம் புகட்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளை வென்றால் தொகுதிகளை வெல்லலாம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் பேசியிருந்த நிலையில் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி அளவில் வியூகம் வகுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டுவர சிலர் ரூம் போட்டு யோசிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் எழுதியுள்ள $1 டிரில்லியன் கனவு என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும், ஆனால் சிலர் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் என்று பேசுவதாகவும் சாடினார். நாம் இப்படி யோசித்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற கூடிய அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம், இங்கே இருக்கின்ற மனிதர்கள் நாங்கள் பிரித்து ஆடுவோம், நாங்கள் இங்கே கலவரத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இன்னும் ரூம் போட்டு யோசித்து நீங்கள் நம்மளெல்லாம் பிரிக்கக்கூடிய செய்தி அவங்க செஞ்சுட்ருக்காங்க. ஸோ நாம் எப்படி சிந்திக்கிறோம், அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். முன்னதாக பேசிய திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்றார். சிலர் வேண்டுமென்றே மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மாணவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பாவோடி மைதானம் அருகே ஆதார் கட்டடம் கட்ட ஒரு சாரர் எதிர்ப்பும் மற்றொரு சாரர் ஆதரவும் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றார்கள். காற்றின் வேகம் அதிகரிப்பால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கத்தை விட கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வரன்கூட கீழே உள்ளவங்க தான் கடலுக்கு போகிறாங்க. அவங்களாம் வந்து சாப்பாட்டுக்கே வைக்காது. ஏன்னா ரெகுலராக போகிறது கிடையாது. ரெகுலராக போனால் பிரச்சனை கிடையாது. மாதத்துக்கு 3 தடவை 4 தடவை இப்படி தான் போகுது. அதனால் தொலைந்து போகிறதுக்கு வழி கிடையாது. அப்படியே போனாலும் இலங்கை பிரச்சனை வந்து ரொம்ப இருக்குது.
மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நேரடி மற்றும் மறைமுகமாக 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்த முதல் கட்ட உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய பாஜக அமைச்சர் சுரேஷ் கோபி திருவனந்தபுரத்தில் வாக்களித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலின் போது திருச்சூரில் வாக்களித்த சுரேஷ் கோபி தற்போது உள்ளாட்சி தேர்தலின் போது திருவனந்தபுரம் மாநகராட்சியில் உள்ள சாஸ்தாமங்கலத்தில் தனது குடும்பத்தினருடன் வாக்களித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுனில்குமார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திருச்சூரில் வாக்களித்த ஒன்றிய அமைச்சர் சுரேஷ் கோபி உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரத்தில் வாக்களித்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையமும் சுரேஷ் கோபியும் விளக்கமளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 96,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 12,030 ரூபாய். வெள்ளியின் விலை இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 8 ரூபாய் உயர்ந்து புதிய பாய்ச்சல் கண்டுள்ளது. இதனால் சந்தையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 207 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பாவோடி மைதானம் அருகே ஆதார் கட்டடம் கட்ட ஒரு சாரர் எதிர்ப்பும் மற்றொரு சாரர் ஆதரவும் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் அங்கிருந்து அமைதியாக கலைந்து சென்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் கடலூர் செம்மங்குப்பம் தானியங்கி ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை அடுத்து தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் மற்றும் சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் கடலூர் செம்மங்குப்பம் தானியங்கி ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை அடுத்து தானியங்கி ரயில்வே கேட்டுகளை மூடிவிட்டு மேம்பாலம் அல்லது சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான அகல ரயில் பாதையில் 88 இடங்களில் ரயில் பாதையில் சாலை குறுக்கிடுகிறது. இந்த இடங்களில் சுரங்கப்பாதை மற்றும் தானியங்கி கேட் உள்ளது. சுரங்கப்பாதை இன்றி தானியங்கி கேட் உள்ள சிலைமான், வன்னிக்கோட்டை, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 23 கேட்டுகளில் முதல் கட்ட மண் பரிசோதனை தொடங்கியுள்ளது. 2 ரயில்வே கேட் இருக்கு. அதில் கிழக்கு உள்ள கேட்டில் மண் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோடு கட்டனூர், இரிஞ்சரை அப்படியே அருப்புக்கோட்டை ரோட ஜாயிண்ட் ஆகுது. இதில் கேட்டு அடைச்சாங்கன்னா ஏகப்பட்ட வண்டிகள் ட்ராப் ஆகி நிற்கிது. இதில் மேம்பாலம் போடுறதாக சொல்கிறாங்க. மேம்பாலம் போட்டால் கொஞ்சம் போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இடையில்லாமல் வண்டி போக வர நல்லா சௌகரியமாக இருக்கும். மதுரை ராமேஸ்வரம் வழித்தடத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 7 இடங்களில் மண் ஆய்வுகள் முடிந்துள்ளன. எஞ்சிய இடங்களில் ஆய்வுகள் நடத்திய பின் மேம்பாலம், சுரங்கப்பாதை அமைக்கப்பட உள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரின் முதல் போட்டியில் இந்தியா 101 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற நிலையில் வேறு எந்த இந்திய பந்து வீச்சாளரும் செய்யாத சாதனையை ஜஸ்பிரீத் பும்ரா படைத்துள்ளார். T20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையுடன் டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 என 3 வடிவங்களிலும் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பும்ரா பெற்றுள்ளார். தொடக்க ஓவர்களில் பும்ராவால் விக்கெட் எடுக்க முடியவில்லை. பும்ராவின் பந்தில் தென்னாப்பிரிக்க கேப்டன் கெய்டன் மார்க்ரம் கொடுத்த கேட்சை பவுண்டரி லைனில் சிவம் துவே பிடித்தாலும் கட்டுப்பாட்டை இழந்து பவுண்டரிக்கு வெளியே சென்றதால் அது சிக்ஸராக மாறியது. இதையடுத்து தென்னாப்பிரிக்க வீரர் டெவால்டு பிரவிஸை வீழ்த்தி பும்ரா 100 விக்கெட் சாதனையை நிறைவு செய்தார். பும்ராவின் பந்து நோபாலா என்ற சந்தேகம் எழுந்தாலும் ரீப்ளேவுக்கான ஆய்வு செய்த தொலைக்காட்சி நடுவர் அதை நோபால் இல்லை என அறிவித்தார். உதகையை
மாவனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை தாக்கிய புலி 14 நாட்களாக தென்படாத நிலையில் பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி அருகே சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாவனல்லா கிராமத்தில் கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்பவரை புலி அடித்துக் கொன்றது. 12 வயது மதிக்கத்தக்க இந்த ஆண் புலியை பிடிக்க கூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் தேடி வந்தனர். ஆனால் அந்த புலி கடந்த 7ஆம் தேதி நாகியம்மாளை அடித்துக் கொன்ற இடத்திற்கு அருகே மாட்டை அடித்துக் கொன்றது. தொடர்ந்து மாடுகளை வேட்டையாடி வருகிறது. இந்நிலையில் கிராமத்தில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிக்கு அருகே வந்துள்ளது. கோட்டம் சிங்காரவனத்திற்கு உட்பட்ட மாவனல்லா பகுதியில் கடந்த மாதம் 24ஆம் தேதி T37 என்ற டைகர் ஒரு அம்மாவை தூக்கி போய் இறந்த காரணத்தினால் அது தொடர்ச்சியாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒரு 35 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் இன்று பார்த்திங்கன்னா 4 இடத்துல கூண்டு வச்சுருக்காங்க. பகலில் பப்ளிக் நாங்களும் டைரெக்டாக பார்த்துருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக கூண்டு நோக்கி தான் போகுது. விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 4 கூண்டுகள் வைத்தும் 35க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கேமராக்களை வைத்தும் புலியின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விரைவில் அந்த புலியை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். நெல்லையில் தீயணைப்புத்துறை அதிகாரியை லஞ்ச வழக்கில் சிக்க வைத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரின் செல்போன்கள், சிம் கார்டுகள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் மண்டல அலுவலகத்தில் கடந்த 18ஆம் தேதி சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்ததுடன் மண்டல துணை இயக்குநர் சரவணபாபு கையூட்டு பெற்றதாக வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் சோதனை நடத்துவதற்கு முதல் நாள் இரவில் அந்த அலுவலகத்திற்கு வந்த ஒருவர் பணத்தை வைத்துவிட்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பெருமாள்புரம் போலீசார் நடத்திய விசாரணையில் சரவணபாபுவை வழக்கில் சிக்க வைக்க அதிகாரிகள் சதி செயலில் ஈடுபட்டது அம்பலமானது. தூத்துக்குடி தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் பணியாற்றிய ஆனந்த் என்பவரும் அவரது உறவினரான தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த முத்துசுடர் என்பவரும் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பணத்தை வைத்துவிட்டு சென்ற மேலப்பாளையத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் நெல்லை தீயணைப்பு அலுவலகத்தில் பணியாற்றும் மூர்த்தி, சென்னை அம்பத்தூர் தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றும் முருகேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 5 பேரிடமிருந்தும் செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றை காவல்துறையினர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் யார் யாருடன் தொடர்பில் இருந்தார்கள், எதற்காக சரவணபாபுவை லஞ்ச வழக்கில் சிக்க வைக்க முயன்றார்கள் என்பது தெரியவரும். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் அடுத்த மாதம் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கிராம கமிட்டி மாநில மாநாடு ஜனவரி 3வது வாரத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே ஜனவரி மாதம் பிரியங்கா காந்தி கலந்து கொள்ளும் மகளிர் பேரணிக்கும் காங்கிரஸ் கமிட்டி ஏற்பாடு செய்துள்ளது. அத்துடன் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும் இந்த பாத யாத்திரையில் ஒரு இடத்தில் ராகுல் காந்தி பங்கேற்கவும் மாநில காங்கிரஸ் கமிட்டி திட்டமிட்டுள்ளது. ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி வருகையொட்டி அதனை ஒருங்கிணைக்க மாநில காங்கிரஸ் கமிட்டி இருவேறு குழுக்களையும் அமைத்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 18ஆம் தேதி நீர் திறப்பு நிறுத்தப்பட்டது. தற்போது மழை பெய்யாததால் அணையிலிருந்து நீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து 19 நாட்களுக்கு பிறகு காவிரி டெல்டா பாசனத்திற்காக கடந்த 8ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. மழை குறைந்ததால் அணையிலிருந்து 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 6000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியில் 1.25 கிலோ தங்க நகையை விட்டுச் சென்ற பெண்ணால் பெரும் பரபரப்பு நிலவியது. வேளச்சேரியில் உள்ள HDFC வங்கியின் மேலாளர் அகமது காதிரியை கடந்த 5ஆம் தேதி பெண் ஒருவர் சந்தித்து வங்கி லாக்கர் வசதி தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் அப்பெண் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்து வருவதாக கூறிவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த 1.25 கிலோ தங்க நகையை விட்டுச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நடந்த 5 நாட்களாகியும் நகை பையை விட்டுச் சென்ற பெண் இதுவரை வந்து உரிமை கோராததால் வங்கி மேலாளர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து வங்கியில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டுவர சிலர் ரூம் போட்டு யோசிப்பதாக
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் எழுதியுள்ள $1 டிரில்லியன் கனவு என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றும், ஆனால் சிலர் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றி காட்டுவோம் என்று பேசுவதாகவும் சாடினார். நாம இப்படி யோசிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றியத்தை சார்ந்திருக்கின்ற கூடிய அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நாங்கள் மீண்டும் தமிழ்நாட்டை ஒரு அயோத்தியாக மாற்றி காட்டுவோம், இங்கே இருக்கின்ற மனிதர்கள் நாங்கள் பிரித்து ஆடுவோம், நாங்கள் இங்கே கலவரத்தை நாங்கள் கொண்டு வருவோம், இன்னும் ரூம் போட்டு யோசிச்சு நீங்கள் நம்மளெல்லாம் பிரிக்கக்கூடிய செய்தி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாம் எப்படி சிந்திக்கிறோம், அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். முன்னதாக பேசிய திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டுமே என்றார். சிலர் வேண்டுமென்றே மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மாணவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். எதை நாம் இது வேண்டாம் என்று சொல்லி மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமோ அதை மடைமாற்றி நம்மை படுகொழியில் தள்ளுவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் உண்டோ அதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நீதிமன்றம் துணை போகிறதோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமது முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி வைத்து போயிருக்கக்கூடிய இந்த அரும் பயணம் இருக்குல்ல, இந்த அரும் பயணத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து 15 துறைகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு முன்னேற்பாடுகள் குறித்து 15 துறைகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை, வருமான வரித்துறை, வணிக வரித்துறை, அஞ்சல் துறை, ரயில்வே, சிஆர்பிஎஃப், விமான நிலையங்கள் ஆணையரகம், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறையினர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் ஒவ்வொரு துறைகளின் சார்பில் தேர்தலை எதிர்கொள்ள செய்ய வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது.